திருப்பதியில் லட்டு பிரசாதம் சாட்சாத் அந்த பார்வதி தாயாரே தனது கரத்தால் வழங்கி தொடங்கி வைத்தாராம். லட்டு உருவாவதற்கு 579 ஆண்டுகள். பிரசாத வரலாற்றை நீங்கள் நிச்சயம் கேட்க வேண்டும். லட்டில் கலப்படம் என கலகம் விளைந்திருக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் உடைத்தெறியும் நிலைத்து நிற்கும் புராண வரலாறையும் கவனிக்க வேண்டியது அதிமுக்கியம். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களோ இல்லாதவர்களோ திருப்பதிக்கு சென்று வந்த பக்தர்களிடம் லட்டு பிரசாதத்தை பெறும்போது அதன் தனிப்பட்ட சுவையில் மயங்காதவர்கள் இருக்க முடியாது. பக்தியோடு அதனை சேர்ந்து சாப்பிடும்போது திருப்பதிக்கு செல்லாவிட்டாலும் திருப்பம் தங்களுக்கு வரும் என நம்புவோர் ஆயிரக்கணக்கானோர். சரி, அந்த திருப்பதியில் லட்டு பிரசாதம் எத்தனை நூற்றாண்டுகளாக கொடுக்கப்பட்டு வருகிறது? அதற்கு முன்பு என்ன பிரசாதம் வழங்கப்பட்டது? பத்மாவதி தாயாரே கொடுத்ததாக கூறுகிறீர்களே, அது என்ன கதை என நீங்கள் கேட்கலாம். இது குறித்து வெளியாகியிருக்கும் முக்கிய தகவலில் ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்த அரசர்களும் தயிர் சாதத்தை முதலாக பிரசாதமாக வழங்கி வந்ததாக ஒரு தரவு கூறுகிறது. 1336 இருந்து 1646 வரை விஜயநகர பேரரசு காலத்தில் அப்போது இருந்த மன்னர்கள் திருப்பதி கோவிலை புனரமைத்து பிரமிப்பாக கட்டினார்களாம். அதிலிருந்தே அடுத்தடுத்து பலவிதமான பிரசாதங்கள் அக்கோவிலில் வழங்கப்பட்டு வந்திருக்கின்றன. தொண்டைமான் காலத்தில் தயிர் சாதம், பல்லவர் காலத்தில் 24 மணி நேரமும் உணவு பிரசாதம். அதன் பிறகு பொங்கல், 1445 சுய்யம், 1450 அப்பம், 1460 கருப்பு உளுந்து வடை, 1468 அதிரசம், 1547 இனிப்பு முறுக்கு, 1546 பக்தர்களுக்கு அவல், பொரி, வடை, இனிப்பு முறுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டதாக ஒரு தரவு கூறுகிறது. அந்த ஸ்தல வரலாற்றில் இந்த தகவலும் முக்கியமாக பேசப்படுகிறது. அவர்தான் அன்னமாச்சாரியா, இசை மேதை, ஏழுமலையானின் தீவிர பக்தர். தென்னிந்திய இசையில் ஏராளமான மரபுகளை தோற்றுவித்தவர் இவர்தான். இறைவன் ஒருவனே, அவன் பாரபட்சம் இல்லாதவன், சாதி, நிறம், ஏழை, பணக்காரன் என்று எந்த வேறுபாடுகளும் இல்லாத தெய்வீக தொடர்புதான் இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு என்று தனது பிரம்மம் ஒக்கடே என்கிற பாடலில் குறிப்பிட்டவர் அன்னமாச்சாரியா. இப்படிப்பட்ட அன்னமாச்சாரியா திருப்பதிக்கு வந்தபோது அவர் ஒரு முறை பசியால் வாட தாயார் பத்மாவதியே அவருக்கு லட்டு ஒன்றை அளித்து பசியாற்றினார் என்று புராணம் கூறுகின்றது. அதிலிருந்துதான் திருப்பதியில் லட்டு நைவேத்தியமாக படைக்கப்பட்டு வழங்கப்படுகிறது என்று ஒரு குறிப்பு கூறுகிறது. அதன் பிறகு முக்கியஸ்தர்களுக்கு மட்டும் லட்டு வழங்கப்பட்டு வந்ததாகவும், அதனைத் தொடர்ந்து 1943 முதல் சனிக்கிழமை தோறும் லட்டு பிரசாதம் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 2008 திருப்பதி லட்டு பிரசாதத்திற்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து தற்போது வரை லட்டு பிரசாதம் வழங்கப்பட்டு வரும் நிலையில் நாள் ஒன்றுக்கு 8 லட்சம் லட்டுகளை தயாரிக்கும் நவீன கூடம் திருப்பதியில் அமைந்திருக்கிறது. லட்சமான லட்டுகள் பக்தர்களால் வாங்கி செல்லப்பட்டு தங்களது வீடுகளில் பூஜை அலங்காரம் நடத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.